மக்களே 241வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல பார்த்தா சாஞ்சியும் சோப்பரும் வந்துட்டாங்க. ரோபினையும் பார்த்துட்டாங்க. டேய் இது நம்ம ரோபின்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. ஆனா அவ சொல்றா இதோட நம்ம பங்களிப்புலாம் முடிஞ்சிருச்சுடா. இனிமேல் நம்ம ஒண்ணா இருக்க போறதில்ல. என்னோட பாஸ்ட பத்தி உங்களுக்கு தெரியாது. அதனால இன்னிலிருந்து நம்ம பிரிஞ்சிருவோம். இருந்த வரைக்கும் உங்ககிட்ட நல்லா சந்தோஷமா இருந்துட்டேன். இப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோபின் போய்கிட்டே இருக்கா. சாஞ்சி மிரண்டான். என்னடா ரோபின் சொல்றான்னு சொல்லிட்டு பாஞ்சி தண்ணிக்குள்ள குதிச்சு வந்துகிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் சோப்பர்னு சொல்லிட்டு ரோபினை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா அவளை எங்க போனே தெரியல. மறைஞ்சு போயிட்டா. சடனா சாஞ்சி தண்ணிக்குள்ள இறங்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே சோப்பர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சோப்பர் நீ லூபி கூட போய் சேரு. இங்க என்ன நினைச்சோ எல்லாத்தையும் இதை பத்தி சொல்லுன்னு சொல்றான் சாஞ்சி. இந்த வார்த்தையும் விட்டுறாத, எல்லா வார்த்தையும் சொல்லிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதனால நீ இங்க இருந்து போ. எந்த வார்த்தையும் விட்டுறாத, என்ன பத்தி கவலையும் படாத. நம்ம பாயிண்ட்ல நம்ம மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்றான் சோப்பரும். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஜோரோ தான் காட்டுறாங்க. ஜோரோ துரத்திட்டு வரானுங்க. என்ன பார்த்தா லூஃபியையும் பார்த்துட்டா நாமியையும் பார்த்துட்டான். டே என்னடா நடக்கு, என்ன எதுக்குடா துரத்திட்டு வரான்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா வேகமா போறாங்க. இந்த வழியை நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்றான். சடனா போறான். ஜோரோவையும் தூக்கிட்டு போறான். ஆனா போய்கிட்டே இருக்காங்க. சடனா எங்க போனானுன்னே தெரியல. எங்கடா இவனுங்க போனான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் சுத்திட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி கயர் மாதிரி வச்சிருக்கான். ஜோரோவும் நாமியும் ஏதோ மெத்தையில உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொருளா எல்லாரும் போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அது பிறகு எல்லாருமே போயிட்டாங்க. சோப்பர் மட்டும் வரான். சோப்பரை பார்த்தோன்னு மிரண்டானுங்க. மிரண்டு தண்ணியில போய் விழுந்துட்டாங்க அவங்க. சோப்பர் மோப்ப சக்தி இருக்கனால இவங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். இன்னொரு பக்கம் உசப்பதான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கடையில வந்து நின்னுட்டு இருக்கான். நான் கெஞ்சி கேட்கறேன்னு சொல்றான் அவன். டே எனக்கு டைம் முடிஞ்சிருச்சுடா, இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது, நாங்களே எவாக்குவேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்காரர் கேட்கறாரு. என்கிட்ட காசு இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க. சில ரோப்பும் சில டேப்பும் இல்ல பொருளும் கொடுங்க. நான் வந்து சில விஷயத்த நான் மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஷாப்பை க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே சொல்றான் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். என்னன்னு பார்த்தா அவன் கப்பல் ரெடி பண்றதுக்காண்டி 2 கட்டல் எல்லாம் வாங்க வந்திருக்கான். இது கொஞ்சம் தாண்டா இருக்கு, இதை வச்சுலாம் நீ கேட்டு தர முடியாதுன்னு சொல்றாரு அவரு. சரி அப்பனா என்கிட்ட சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய சிட்டிடா, இங்கெல்லாம் வந்து பொருளா மாத்தி ஒரு பொருளையும் தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா அவனுக்கு வயிறு வந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு. சரி இருடா நான் தர முடியாது தரேன்னு சொல்றாரு அவரு. என்னன்னு பார்த்தா கப்பலை ரெடி பண்றதுக்கு சில கட்டையெல்லாம் வாங்கிட்டு அவனாவே போய்கிட்டு இருக்கான். டேய் இவ்வளவு அடிபட்டு இருக்கு, உன்னால இதை தூக்கிட்டு போக முடியுமாடா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. தூக்கிட்டு போய் அப்படி சாயிரான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரா எல்லாமே கேட்கறாரு. ஆனா கீழே சாயிரான். ஆனா கீழே சாஞ்சிட்டு அவனே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அதெல்லாம் டேய் கொஞ்சம் பொருளான்னு சொல்றாரு அவரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஊசப் கடனா பார்த்தா சாப்பாடு இருக்கிறத எடுத்துட்டு வராரு. டேய் உனக்கு வயிறு பசிக்குன்னு தெரியும், இதை வாங்கிக்கோன்னு சொல்றாரு அவரு. ரொம்ப நன்றின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அவர் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு அவனே நடந்து போய்கிட்டு இருக்கான். டேய் பார்த்து போடா அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா யாருன்னே தெரியல. அவர் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு கப்பல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னே தெரியல. அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆனா எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு கப்பல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உசப். என்னடா தண்ணிலாம் கொஞ்சம் அதிகரிக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அக்கோலக்குங்கிறது நம்ம தெளிவா நோட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கேன். கவலைப்படாத மேரி, உடனே நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு கப்பலை எதையோ வச்சுலாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ வானத்துக்குலாம் பறந்து போன, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நீ கவலைப்படாத சொல்லிட்டு உசப் அப்படி கப்பல் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா பிராங்கி தான் கட்டுறாங்க. ப்ளூனோ பார்ல இருக்கான். ப்ளூனோ பார்ல இருந்துட்டு ஏதோ சடனா டென்ஷன் ஆயிட்டான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கொக்கோரோ கட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா லூஃபியை பத்தி தான் யோசிச்சு பார்க்கான். இவன் வீட்டையும் அடிச்சு நொறுக்கி இருப்பான், வந்த இடத்துல இவனை நொறுக்கி எரிஞ்சிருப்பான். அதை பத்தியும் யோசிக்கிறான். அவன் என்னாச்சு பிராங்கின்னு சொல்லிட்டு சிம்னே கட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனா கோபப்பட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வருதுடா, எனக்கு நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். பிக் ப்ரோ இருங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்க பொண்ணுங்க வேகமா வராங்க. உன்னை ப்ளூனோ கேக்குறான். அவனுக்கு அப்படி என்னதாச்சுன்னு சொல்லிட்டு கொக்கரோ பாட்டிட்ட கேக்குறான். கொக்கரோ பாட்டினாக்கள் சிரிக்கா. எனக்கு என்னன்னு தெரியும், அந்த கோமாளி எதுக்கு இப்ப போறான்னு எனக்கு தெரியும் சொல்றா அவ. என்னன்னு பார்த்தா வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஒன்னு சொல்றான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு சொல்றான் அவன். உடனே நாமி சொல்றா பிரச்சனை முடிஞ்சிருச்சா, பிரச்சனைக்கே காரணம் நீ தான்டா, அவனுக்கு வேற எங்கேயோ போயிருப்பானுங்க, அவனால இந்த திசையை நோக்கி குளித்துட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எனக்கு என்ன தெரியும், அவனுக்கு வருவானுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சரிடா சூப்பர் நீ எப்படா வந்தன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். டே உங்களை ஸ்மெல் பண்ணி தான் வந்தேன்னு சொல்றான். சரி சாஞ்சி எங்க போனான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா என் கூட தான்டா இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அவன் சொன்ன உடனே முழிக்கிறான் லூஃபி. என்னது ராபின் இதைத்தான் சொன்னாலான்னு சொல்லிட்டு ஆமாடான்னு சொல்றான். அவன் ஒன்னு சொல்றான். சரிடா இதற்கெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேரா இருக்கதாண்டா செஞ்சேன், கரெக்ட் தானு சொல்லிட்டு ஜோரோ சோடத்துக்கு முன்னாடி வைக்கிறான். எல்லாத்துக்கும் ஒன்னும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடி அவள் ஆல்ரெடி நம்மளுக்கு எதிரியா தான் இருந்தா, இது நம்மளுக்கு இன்னும் புதுசு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றான் ஜோரோ. அவளை பத்தி சில விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அவன் நம்மளோட எதிரியா நம்மளோட நண்பனான்னு கூட நம்மளுக்கு தெரியாது, இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்றான் ஜோரோ. டே இந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இனிமேல் நான்லாம் பார்க்க முடியாது, உங்க பக்கத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரோபின் சொல்லிட்டு போயிருப்பா. இது எல்லாத்தையும் ரோபின் தான் சொன்னான்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்கறான். அது மாதிரி நம்ம இன்னொன்னு யோசிக்கணும், ஐஸ்பர்க்கு அடிபட்டதுக்கு அப்புறம் அவன் நம்மள
நம்மள மீட் பண்ணவே இல்ல. அவளா கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அது மாதிரி இந்த விஷயம் எல்லாம் நேத்துக்கு ராத்திரி தான் நடந்திருக்கு. இதை நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். எதுக்கு இந்த அசாசின் வந்து இந்த மேயர் வந்து அட்டாக் பண்ணாங்க? சிச்சுவேஷனை முதல்ல நம்ம அறிஞ்சா தான் சில விஷயம் நம்ம என்ன அடுத்து மூவ் பண்ணலாம் யோசிக்கலாம்னு சொல்றான் ஜோரோ. அது மாதிரி எல்லா தப்பையும் அவளே பண்ணிட்டு நம்மள இதுக்குள்ள மாட்டா வச்சிருந்திருக்கா. இது அவளோட பிளானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. இது கூட ட்ராப்பா இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கான் அவன். அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மள இதுல பின் பண்ணி விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா நீ ஆல்ரெடி அவள் நம்மளோட எதிரி மாதிரி பேசுறியடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நாமி. இதுக்கும் ஆல்ரெடி பாசிபிலிட்டி இருக்கலாம்னு சொல்றான் ஜோரோ. இதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும், அதை நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இவன் மட்டும் எதிரியா இருந்தா எதுக்கெல்லாம் நான் தயாரா தான் இருப்பான்னு சொல்றான் ஜோரோ. இன்னைக்கு நேத்துக்கு நடந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நினைச்சுனா நம்ம போகணுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. கண்டிப்பான்னு சொல்றான் லூஃபி. உங்க பிளான்ல ஒண்ணு நான் ஊடுருவ வரல, ஆனா அதுலயும் சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவ. சாஞ்சி ஆல்ரெடி ரோபின் கூட வந்து ஒரு மாஸ்க் போட்டு நடந்து போனான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. அது மாதிரி ஐஸ்பர்க் சொல்றேன் ஒருத்தர் மாஸ்க் போட்டு இருந்திருக்கான். இது ஆல்ரெடி ஐஸ்பர்க்கும் மென்ஷன் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. மாஸ்க் போட்டனால அவர் நம்மள ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டாரு, ஆனா ராபின் கூட வந்தது வேற யாருன்னு தெரியலன்னு சொல்றான் நாமி. ஆனா ராபின் கூட வந்தவங்க தான் கெட்டவங்க அப்படிதானு சொல்லிட்டு சோப்பர் கேக்குறான். நீ சொன்னது கரெக்ட் தான்டா, ஆனா ரோபினோட ஃப்ரெண்டா இருந்தா என்ன செய்வேன்னு சொல்லிட்டு ஜோரா கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ கூட வந்து மாஸ்க் போட்ட ஆளு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் வர தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. அப்பனா முதல்ல நம்ம ரோபினை கேப்சர் பண்ணணும், அதான் நம்மளோட முதல் நோக்கம்னு சொல்றான் லூஃபி. நம்மளுக்கு எந்த விஷயமே தெரியாது, அவளை பிடிச்சா மட்டும் தான் எல்லா விஷயம் தெரிய வரும்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி 20 வருஷமாவே வேர்ல்டு கவர்மெண்டே வந்து அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு வர தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. அவளை பத்தி உண்மையை தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம அடுத்த மூவ் பண்ண முடியும் சொல்றான் நாமி. சரி நம்ம எல்லாரும் நம்ம பெஸ்ட்டா கட்டணும்னு சொல்லி எல்லாரும் தயாராங்க. வாங்கடா கலீலா கம்பெனிக்கு போன்னு சொல்றான் லூஃபி. பார்த்தா ராத்திரி கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு இருக்கு. ஒன்னு பாலி எல்லாத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைம் போய்கிட்டே இருக்கு. இந்த முகிவரா எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் கேக்குறாங்க எங்க இங்கே நின்னுக்கிட்டு இருக்கோம், டே அக்கோ லகுன்னு வரப்போடா இல்ல பிரச்சனையாருன்னு சொல்றாங்க. சரி நீங்க இங்க இருந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போய்கிட்டே இருக்கானுங்க. டேய் முகிவரா எங்கடா ஒளிஞ்சிருக்க, வெளியே வாடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கியோ கத்திக்கிட்டு இருக்கான். மூஞ்ச கூட காட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பிராங்கி போய்கிட்டு இருக்கான். உடனே கூட இருக்க பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க, பிரதர் நீங்க கோவப்படுறதுலாம் கரெக்ட் தான், ஆனா அந்த மொத்த ஐலண்டுமே அவங்க மேல கோவத்துல தான் இருக்கு, அது தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எல்லாம் ஓகே தான், நீங்க ஏன்டா கிராஸா நடந்து வரீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேக்குறான். ஏன்னா எங்க முடி அந்த மாதிரி இருக்கு, காத்து போட்டு எங்களை பின்னாடி தள்ளுதுன்னு சொல்றாளுங்க அவளுக்கு. அதனால தானே இப்படி கிராஸா நடந்து வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ப்ரோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பிராங்கியோட குரு ஒரு பக்கம் வந்துட்டாங்க. தலைவரே அவனை அடிச்சு நொறுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு பிராங்கி குரு கட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் இல்லடா அவனை தண்டா தேடி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் பிராங்கி. நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்க முன்னாடி எவனுமே நிக்க முடியாது, நாங்க வேற வீக்கான அழுத்திக்கு போட்டு அடின்னு நடிச்சோம், ஆனா இப்ப அவனே அவங்க கப்பலை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் அவன் குருல ஒரு ஆளு நீங்க பாத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பிராங்கி கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றானுங்க அவனுக்கு. அந்த ஷிப்பு பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஷிப்பு பக்கத்துலயே நக்கலை சிரிக்கான் பிராங்கி. அவனை இழுத்துட்டு வந்து எல்லாரும் தானா வந்துருவாங்கன்னு சொல்றான். சரிடா அந்த லாங்னஸ் புடிச்சு தூக்கிட்டு வரோம், அந்த கப்பலையும் அடிச்சு நொறுக்குதும், அவனை புடிச்சு லாக் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே அவனுக்கு யார் நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டே அந்த லாங்னஸை கிட்னாப் பண்ணா மட்டும் போதும்னு சொல்றான். பாஸ் எங்கள்கிட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு பிராங்கியோட ஆளுக்கு வேகமா உசப்ப தூக்க போறானுங்க. இங்க மக்கள்லாம் வந்து ஒரு இடத்துல வெக்கேட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. அக்குவா லாகுன்னு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் உள்ள இருந்து பேசுறாங்க, அந்த முகிவராசுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்ன நடந்துக்குன்னே தெரியலடான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே திரும்பி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு இன்னொரு பக்கம் பேசுறாங்க, கலீலா கம்பெனி வர நைட் இருந்து ஐஸ்பர்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கார்டிங் வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ராத்திரியான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரளுதாங்க. முகிவராசால மொத்தம் எத்தனை பேர்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. 50 இல்லைன்னா 100 பேர் இருப்பாங்கடா. ஏன்னா ஒருத்தன் தலைக்கு 100 மில்லியன் பேர் இருக்கு, 3000 பேர் கூட வரலாம்னு சொல்றான். இதுல என்ன பார்த்தா கலீலா கம்பெனிக்காரனுங்க அந்த வாசல் நோக்கி எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. டே எவனுமே உள்ள வரவே கூடாடா பாத்துருங்கடான்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல எப்படி லூஃபி உள்ள வர போறானே தெரியல. இதுல அந்த சிப்ரிஸ்ட்மென்ட்ல 5 பேர் ரொம்ப பெஸ்டான ஆளு, அவனுக்கு வாசல்ல வர உட்காந்துருக்கானுங்க. இந்த ஸ்ட்ரா கேட்டா வந்து நான் சீ ட்ரெயின்ல பார்க்கவே இல்லடா, அவனை எங்க இருக்கானுங்கன்னு தெரியல. அப்பனா கண்டிப்பா அந்த ஐலண்ட்ல தான் இருப்பானு, வேற எங்கேயும் பேருக்க மாட்டாங்கன்னு சொல்றான் காக்கு. டே இந்த முட்டாளுக்கு நீ மத்தியானம் எங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தானுங்க, அதை நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றான் பாலி. எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். டே என்னை ஒண்ணு கிங் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கலிஃபாட்ட வந்து ஐஸ்பர்க் கட்டுக்கிட்டு இருக்கான். கலிஃபா கேக்குறா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன், நிக்கோ ரோபினோட போஸ்டர் எதுக்கு உங்க ரூம்ல நீங்க ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுல எதுவும் உனக்கு விஷயம் தெரியணுமான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். கொஞ்சமா தெரியணுங்க கலிஃபாவும். தெரியாம இருக்குதுன்னு நல்லதான் சொல்லிட்டு அப்படி மூடிட்டான். பொண்ணு ஒரு டெவில்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லூஃபியை ஜோரோ தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இங்க வந்து நாமியை தூக்கிட்டு சோப்பர் போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயே ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னன்னு பார்த்தா ஃப்ரண்ட் கேட்ல ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. எப்படி உள்ள போன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. எல்லாருமே தயாராகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜோரோ எவனுமே மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்துறாங்கடா, எவன் வந்தாலும் அடிச்சு நொறுக்குறோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோபின் அந்த மாஸ்க் போட்டவன் வேற வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியும். அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துறாங்க. See you bye.